ஹலோ கைஸ், இது உங்கள் கில்லர் கேமர் யூடியூப் சேனல். நான் உங்கள் கில்லர். எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA San Andreas. பிசிக்கு என்ன தான் GTA 5 அதெல்லாம் இருந்தாலும் மொபைலுக்கு எப்பவுமே GTA San Andreas தான். அப்புறம் இதை நான் ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகலான்னு பார்க்கேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் மாற்றிக்கிறேன். சரி, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். லிபர்ட்டி சிட்டி ஏர்போர்ட் 1992. 5 வருஷம் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹலோ, ஹேய், நான் தான் ஸ்வீட். என்னாச்சு? அம்மா இறந்துட்டாங்கடா. நீ உடனே கிளம்பி வா. இதோ இப்போவே வரேன். டேய் பனியன் போட்டவன வெளியே வாடா. இங்க வந்து வண்டி போடுறா. ஹலோ சார், நான் எதுவுமே பண்ணல. நான் இப்போ தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. ஹேய், அவன்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பாரு. இதோ பார்க்குறேன். கையே காட்டுறா. சார், இவன் கையில காசு இருக்கு. ஏய், அது ஏன் காசுடா? இது கோலமாவு வித்து வந்த காசு தானே? அது என்னோட காசு. இதுல என்ன பேரா எழுதிருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல சிஜே. நீ என்ன மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கடைசி அவனை பார்த்த பண்ணி ஒரு சின்ன பையனா இருந்தான். இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆஃபீஸர்ட்டம் போனி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதை கண்டுபிடிக்க முடியல. இவனை வண்டியில ஏத்துங்கடா. எதுக்கு? நான் எந்த தப்புமே பண்ணல. அப்புறம் எதுக்கு என்ன காரில் ஏற்றுறீங்க? இதெல்லாம் சரியில்லை. பொத்திட்டு உள்ள போடா, இல்லை போய் சேர்ந்துருவேன். யோ டிரைவரு, வண்டி அடியா. தள்ளி போய் உட்கார்றான் சின்ன பையல. எல்லாரும் யாரையாச்சுல போலாம், ரைட்? அப்புறம் பார்க்கலாம் சிஜே. அடச்சை, பொறுக்கி பசங்க இப்படி தூக்கி போட்டு போயிட்டாங்களே. இப்போ நான் வேறு திரும்ப வாங்க போகணுமா? நான் இப்போ எங்கே இருக்கேன்னே தெரியலையே. இது ஒரு பாலாஸோட இடம்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து 5 வருஷம் ஆகுது. இப்போ பாலாஸ் இருக்காங்களா என்னன்னே தெரில. சரி, நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம். அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, தூக்கிட வேண்டியதான். ஓகே, கண்ட்ரோல் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த சைக்கிள் எடுத்து நம்ம வீட்டுக்கு போவோம். அதான் மிஷின். வண்டி எடு. என்னப்போ நானும் லேண்ட் 5 வருஷம் ஆகுதுங்க. அதான் டச் விட்டு போச்சு. கண்ட்ரோல் எதுவும் எல்லாமே மறந்து போச்சு. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக வண்டியை வீட்டு கூட வண்டியை தான். என் மேப்பில் மேலே எங்கே இருக்குன்னு பார்த்துப்பா, மறந்து போச்சு எனக்கு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். அழுத்து இந்த ரயில்வே ட்ராக்கை பிடிச்சி அப்படியே போயிடலாம். முன்னாடி வர ட்ரெயின் வருது. நேராக போய் ஏற்றினா மேலே போக வேண்டியதான். ஸோ சைடில் போயிடலாம். எப்படியோ ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட் அடித்து ஸ்ட்ரைட்டாக போனால் போதும், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சாரி, ஆல்ரெடி திரும்பிடுவோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் க்ரூ ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம். கமான் அழுத்து இடாமல் அழுத்து போய் சேர்ந்துடலாம். ஐ மீன் க்ரூ ஸ்ட்ரீட்டுக்கு. ஓகே, க்ரூ ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெட் மார்க் காமிக்கலாம், அதான் நம்ம வீடு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த ரெட் மார்க்கில் போய் நிற்கணும். ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அடச்சே, ஆமாம், நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. சீடே, நெல்ல எங்க போற? பிரெயின், அவனை நிறுத்து. அமைதியாரு, அம்மாக்கு கேட்டுற போது. அம்மா, அவங்க ஏதோ பண்றாங்க. அடச்சே, நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நீ திட்டு போயில ஒன்னு விட்டு வை, பறந்துருவேன். ஏய் பிக் ஸ்மோக், இதை நான் தான். சிஜே, என்ன தெரியுதா? சிஜே, அட திருட்டு போயில நீ தானே இது? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமே. எப்படி இருக்க? நீ நல்லா தானே இருக்க? எப்படி நல்லா இருக்க முடியும்? எங்க அம்மா இப்படி ஆயிட்டாங்களே. நீ ஒன்னும் கவலைப்படாத மாமே. உங்க அம்மா கொன்னது எவன்னு தெரியல. ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா ஒரு நாள் அவனை கண்டுபிடிச்சு நானே என் கையால கொல்லுவேன். ஆனா ஏன் இப்படி ஆச்சு? தெரியல மாமே. அதான் உனக்கு நம்ம ஸ்ட்ரீட்டை பத்தி தெரியுமே.
பாலா கேங்ஸ் தான் இந்த வேலையை பண்ணாங்க. இது பாலா கேங்ஸா? ஆமா, அவங்க நம்மளை அழ வைக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. சரி இப்போ வா, உங்க அண்ணன் கல்லறையில தான் இருக்க, நம்ம அவனை போய் பாப்போவா. அங்க என்னடா பாத்துட்டு இருக்க வெண்ண, வா. இருடா வரேன். ஹேய், இது ஏன் கருதா, உனக்கு ஓட்ட விருப்பமா இருக்கா? சரி நானே ஓட்டுறேன். ஹேய், அவங்க உன்னை 5 வருஷம் கழிச்சு பாக்குறாங்க, கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீ வேணா பாரு, பார்த்தோன்னே உனக்கு வந்து கட்டி பிடிச்சு மொத்த கொடுப்பாங்க பாரு. டேய், மூளை இல்லாதவனுங்களா, நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு தெரியுதா? அண்ணா நீ அது உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுண்ணா. என்னால் இன்னும் நம்ப முடியல, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு. நீ வாடி போனதுக்கு அப்புறம் நடக்கிற 2வது இறுதி சடங்குடா இது, பிரெயின் மாதிரியே. அவங்க என்னோட அம்மா வந்தா ஞாபகம் இருக்குல்ல? அப்ப 5 வருஷம் நான் பண்ணிட்டாடாருல. ஹாய், நீ எங்கடி போற? இவனை நாள் கழிச்சு மீட் பண்ணி நீங்க இன்னும் சண்டை தான் படுறீங்க. நான் போய் ஆள் சீசரியா பார்க்க போறேன். இதை செஞ்சரா, உனதான் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அதை சொல்றதுக்கு நீ யாரு? நான் உன் அண்ணன்டி. ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இன்னும் மொட்டை பையலாவே இருக்க. அவனை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்குல்ல. தங்கச்சிம்மா ஸ்வீட் என்ன சொல்ல வரான்னா? நீ இப்போ எதுக்குடா பேசுற, நீ மூடுறா. போடா ஸ்வீட் மத்தி பொந்து. ஓ என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டா? எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான், நீ எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான். ஸ்வீட் என்னாச்சு? உனக்கு தெரியாதுடா எங்க என்னெல்லாம் ஆச்சுன்னு. அம்மா சாவறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செத்தானு தெரியுமாடா? எங்கதான் சங்கரை போச்சோம், இங்கதான் ராசப்பாவை போச்சோம், அங்கதான் ராஜேஷ போச்சோம், அதுவும் அங்கதான் வால்டரை போச்சோம். ஆனா நீ இது எதுவுமே தெரியாம ஓடி போய் ஜாலியா வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்க. அதாண்டையா எனக்கு உன்னை பார்த்தா கடுப்பா வருது. ஹாய் பாலா கேங்க ஆளுங்க வண்டியை ஓட்டிட்டு வராங்கடா. ஐயோ காரு. நம்ம சீக்கிரமா நம்ம ஏரியாவுக்கு போலான்னா நமக்கு சங்கு ஊத்திடுவானுங்க. அங்க சைக்கிள் இருக்கு பாரு, வாட்டையை போட்டு வாங்கடா. ஜெய்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, வண்டி எடு, கிளம்பு விடு ஜூட். அதாவது இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த ஊரில் 3 கேங்கு இருக்குங்க. ஒன்று க்ரூ ஸ்ட்ரீட் கேங்கு, அதான் நம்ம பச்சை கலரு. இன்னொன்று பாலாஸ் கேங்கு, அது வந்து பர்பிள் கலரு. இன்னொன்று மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது, அது பேர் என்னன்னு தெரில. சரி இப்போ வாங்க, சைக்கிளை ஓட்டிட்டு எப்படியாவது அவன்கிட்ட தப்பிக்கணும். முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா ரைடர், அவனை தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணோம். இங்கேருந்து கடைசியாக நம்ம 4 பேர் நடந்து வந்தோம்ல, நம்ம 4 பேர் தான் இந்த கேமில் முக்கியமான கேரக்டரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க போதும். சரி இவன் வேற இப்போ சந்து பந்தெல்லாம் போட்டு நம்மளை பாடாப்படுத்துவான், ஃபாலோ பண்ணுவான். கொஞ்சம் விட்டுருந்தா இப்போ இந்த காரை போய் இடிச்சிருப்பேன். கமான் அடிச்சு ஓட்டு. என்னடா பொறுமையாக வந்துட்டு இருக்கேன், ஒன்றா ஃபாலோ பண்ண சொன்னால் உனக்கு முன்னாடி வந்துட்டுருக்கேன். கேட்டுச்சு போல, நல்லா அழுத்திட்டு போயிட்டுருக்கேன். சரி அப்போ நம்மளும் கேப்ப பண்ணிட்டு நல்லா அழுத்துவான். ஆடச்சே, அவங்க கிட்ட வந்துட்டாங்க. ஏய், எல்லாரும் தனியா பிரிஞ்சு போங்கடா. ஓ 2 பேரும் என் பின்னாடி வாங்க. ஆகா தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இவன் ஒருத்தனை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு போனோம். கூட பிக் ஸ்மோக் வரான். இந்த குண்டா இருந்தாலாம் அவன் பேர் தான் பிக் ஸ்மோக். அப்புறம் இந்த முன்னாடி போகிறான்ல அவன் பேர் ரைடர். அப்புறம் ஒருத்தர் பிரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னால அவன் தான் ஸ்வீட், நம்ம அண்ணன். இப்போதைக்கு அந்த கேங்க்கு அவன் தான் லீட்ரு. ஆனால் அப்புறமா நம்ம மாறிக்கலாம். இப்போ இவனை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஆனால் அவன் பார்த்தா நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, எனக்கு வழி தெரியும், அப்படியே போய்க்கலாம் நம்ம. கமான், இப்படி ஒரு ரிட்டர்ன் போடு. சரி திருப்பணும். இங்கே ஸ்கேட்டிங் போர்டு கிரவுண்ட் இருக்கும், அங்கே போயிட்டு அதுக்குள்ளே பூந்து வர வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டைம்லாம் இங்கே ஓட்டும்போது இந்த பள்ளத்துலலாம் விழுந்துருவாங்க, உள்ளே போயிட்டு மேலே வர கஷ்டம். ஆனால் இந்த வாட்டி எங்கேயும் விழாமல் ஓடிட்டுருக்கேன். கமான் அழுத்தி ஓட்டு. என்ன இங்கே போய் மாட்டிக்கிட்டேன். அஜிச்சா இவனுக்கு வேற வந்துட்டான்ல, துரத்திட்டு துப்பாக்கி வச்சு சுடுதான்ல. ஓ பின்னாடியே துரத்திட்டு வரான்ல. கார் ஸ்பீடுக்கு சைக்கிள் எப்படா ஓட்ட முடியும்? ஆனால் நம்ம ஓட்டுவோம், ஏன்னா நம்ம சாதாரண மனுஷனே இல்லை. ஓகே, அடிச்சு ஓட்டு. பின்னாடியே வரான்ல, நம்மளும் ஓவர்டேக் அடிச்சுட்டு போகிறான். சரி பிரேக்கு போட்டு இப்படி திருப்பிட்டு போனால் என்ன பண்ணுவான்? அழுத்துறா. கிட்ட வந்தாச்சுங்க. கிட்ட போன பிறகு அவனால ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பாலத்துக்கு அண்ட் சைடு நம்ம ஏரியா. அந்த ரெட் மார்க் தெரியுதா, அவன்ல இப்போ தான் வரான்ல. ஒரு ட்ரிஃப்ட் போட்டுன்னு பாட்டு. சே ட்ரிஃப்ட்டும் மிஸ் ஆயிடுச்சே.
டேய் இறங்கார், ஏன்டா இவ்வளவு ஸ்பீடா வரா? என்னால அழுத்திட்டு வர முடியலடா. அழுத்து ப்ரோ, அப்போ தானே தப்பா குறையும். அப்புறம் சிஜே, நீ எப்ப கிளம்புற? இது கிளம்பணுமா? அவனுங்க எப்படி ஆட்டம் போட்டிருக்கானுங்க, அவங்கள இப்படியே ஒட்டி எப்படி கிளம்ப? அவங்கள ஏதாவது பண்ணோம். ஆமா, பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை. சரி, ஆனா அதை இப்போ பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஸோ ரெஸ்ட் எடுத்து அப்புறமா பொறுமையா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ போய் ரெஸ்ட் எடு சிஜே. ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். யோ, அப்புறம் உனக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்டைலையும் மாற்றணும் ப்ரோ. அப்புறம் நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். ஓகே, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் ப்ரோ. ஆக இந்த மியூசிக் கேட்டால் எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருதுங்க. சரி இப்போ போய் தூங்கிட்டு வந்துடுவான். சைக்கிளை முதல்ல எடுத்து ஷெட்டில் விட்டு வந்துடுவான். ஏன்னா நம்மளோட வண்டி. ஸோ ஷெட்டில் விட்டுருவான். அடுத்த போக போக ஸ்போர்ட்ஸ் காரு, ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் வரும். அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இதை நான் உள்ளே நல்லா தள்ளி விட்டுலாம். கமான், விட்டாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே போய் ஒரு சேவ் எடுத்துகிட்டு அடுத்த மிஷினை பார்ப்போம். கமான், உள்ளே போ. உள்ளே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு அதோ அங்கே ஒன்று பறந்துட்டு இருக்குல்ல, அதான் பெட்டு. தூங்குனா 3 மணி நேரம், 6 மணி நேரம் கட் ஆகுமா? ஓகே. தூங்கியாச்சு. சரி, அடுத்த நாள் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு மிஷன் பண்ணுவான். நைட்டு தான் எழுந்திரிச்சிருக்கேனா? ரைட்டு, முதல்ல இருக்கிறது ரைட்டரோட மிஷன் தான், அதை பண்ணுவான். என்ன ஃபோன் கால் ஏதோ வருது? ஹலோ. ஹேய், நான் தான் ஸ்வீட். ஓ ஸ்வீட், வாட்ஸ்அப், எப்படி இருக்கு? இப்போ நான் ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, நம்மளோட குரூப் ஸ்ட்ரீட் கேங் ஒன்றும் அவ்வளோ பெரிய கேங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா கம்மியான ஆளுங்க தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம யாருக்கும் சளைச்சவங்களும் கிடையாது. அது நிரூபிக்கணும்னா அவங்க ஊர் ஃபுல்லாக அடிச்சிருக்கவங்க அவங்களோட சிம்பிளை அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சிம்பிளை போடணும். அதுக்காண்டி தான் ஃபோன் பண்ணேன். அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸ்வீட், நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, இப்போ ரைட்டரோட மிஷனை முடிப்போம். யோ சிஜே ப்ரோ, வாட்ஸ்அப், என்னாச்சு? டேய், நீ தான்டா ஹேர் கட் பண்ணிட்டு சாப்பிட போகலான்னு சொன்னான். ஓ ஆமாம் ப்ரோ, மறந்துட்டேன், இதை வரேன். ப்ரோ, உனக்கு வண்டி ஓட தெரியுமா? இப்போ உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணும், அதானே? மூடிட்டு யாரு, நானே கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முடி வெட்டுற கடைக்கு தான் போகிறோம். அது சாதாரண முடி வெட்டுற கடை இல்லை, மேஜிக் முடி வெட்டுற கடை. முடியெல்லாம் போனாலும் முடியை ஒட்டி விட்டு அனுப்பிவிடுவான். சரி, இப்போ வண்டி அழுத்தி பிடிச்சிப்போம். இந்த பார்த்தீங்களா, வாரேன் நேராக கொண்டு வந்து என் மேலேயே மட்டும்தான். வண்டியோட தெரியாதவனுங்க. ஏன் தான் வண்டியோட தெரியாதவனுக்குலாம் லைசன்ஸ் கொடுக்கான்லாம் தெரியல. நான் பாருங்க எவ்வளோ கரெக்டாக ஓட்டுறேன்னு. அந்த அங்கே தான் மார்க் இருக்கு, அங்கே போய் நிப்பாட்டும் போதும். இந்த பார்த்தீங்களா, குறுக்கால வர வண்டி ஓட்டும் போது. ஓகே, இப்போ இங்கே இறங்கி இதான் அந்த மேஜிக் கடை, முடி வெட்டுறது. ஓகே, இப்போ இறங்கி அந்த மேஜிக் கடைக்குள்ளே போவோம். மேஜிக் ஹேர் ஸ்டைலர் உள்ளே இருப்பான். தோ முடிய இல்லைனாலும் முடியை ஒட்டி கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இப்போ எந்த ஹேர் ஸ்டைல் வைக்கலாம்? என்கிட்ட வேறு 350 ரூபா தான் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக வைக்கணும். என்னது வைக்கலாம்? இந்த தோப்பா மாதிரி இருக்குது, இதை வைப்போமா? இல்லை, கன்றாவியாக இருக்குது. சரி, அதுக்கு மேலே இருக்கிறது எப்படி இருக்குது? இது கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அதுக்கு மேலே இது என்ன ஏதோ ஒரு மாதிரிலாம் இருக்குது. சரி, கீழே இருக்கதே வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தாடியே கிடையாது. ஆனால் இப்போ இவன்கிட்ட தாடி வச்சு விட்டுவான். அப்படியே கம் போட்டு ஒட்டி விட்டுருவான், என்னன்னு தெரியல. சரி, அதுக்கு நமக்கு இப்போ கிளம்புவோம். சரி, இன்னும் நேராக கடையை விட்டு வெளியே போய் சாப்பிடுவோம். ஓ என்ன ப்ரோ, கள்ளி செடி பனியன் போட்ட மாதிரி இருக்க? நீ கூட தான் வாந்தான் குல்லா போட்ட மாதிரி இருக்க, அதுவும் கேட்டேனா? சரி, சாப்பிட எப்போ போவ? வயிறில் வேற எரியெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஓ வெயிட் பண்ணு ப்ரோ, ஏத்தாப்புலையே தான் கடை இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். நீ வேற பார்க்க ரொம்ப ஓலியா இருக்க, சாப்பிட்டு கொஞ்சம் அதை உடம்பு வை ப்ரோ. இது ஒல்லியை பற்றி நீ பேசுகிறேன்னா ஒன்று அப்புறம் போயிட்டு வந்து பார்த்துக்கிறான்டா. சரி, கடை ஏத்தாப்புலையே தான் இருக்கான், அங்கே போய் இப்போ சாப்பிட்டுப்போம். கமான், ரன் ரன். இந்த வந்தாச்சு. ஒரு பிளேட் பானிபூரி விட்றா. பானிபூரி இல்லையா? சரி, பீஸாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்று கொடுறா.
ஐயோ பார்ட்னர் அப்பாட்னு போயிடுவேன் ப்ரோ. ஒழுங்கா காசு இல்லை ஒன்று போட்டுருவேன். சார் வியாபாரமே ஓடல சார். கல்லால் சல்லி பைசா இல்லை, எங்களுக்கே சம்பளம் வர மாட்டேங்கி. ஏய் ரைடர், இப்போ இதெல்லாம் தேவைதானா? தேவைதான் ப்ரோ, காசு தேவை எனக்கு. டேய் ஓடுறீங்களா இல்லை சுட்டு தள்ளவா? ஐயோ சும்மா அந்த தாங்க ஊதி எடுத்துட்டானே. அவன் வேற ஷார்ட் கன் எடுத்துட்டு துரத்துதாங்க. இவன் சாதாரண பிஸ்டல் காட்டினா அவன் ஷார்ட் கன் எடுத்துட்டு துரத்துதான். இந்த ஜஸ்ட் மிஸ் மண்டலியா பட்டிருக்கான். இவன் கூட வந்துட்டு பெரிய பாடம் இருக்கு. சரி எப்படியும் எஸ்கேப் ஆயாச்சு. அவன் வேற வண்டி எடுத்துட்டு பண்ணி இருந்தானா காலி, அவ்வளோதான். சரி இப்போ நேரம் இவனை கொண்டு போய் இவன் வீட்டில் விட்டுற வேண்டியதான். கமான் படி, அடிச்சு விட்டு அவ்வளோதான். யூட்டன் போடு. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தா குரு ஸ்ட்ரைட் வந்துடும், அவ்வளோதான். இவன் கூட வந்துட்டு நம்மளை கொஞ்சம் நேரத்தில் பிரச்சனையில் மாட்டி விட பார்த்தாங்க, பார்த்தீங்களா? போயிட்டு இடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. கமாண்டர் சொல்லும் ஒழுங்கா திருப்பு. அவ்வளோதான். போயிட்டு அப்படியே ஒரு ஸ்கிட்டு போடு. அந்த பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? இப்போ கொண்டு போய் இங்கே நிப்பாட்டா இவன் மிஷின் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே இவன் மிஷின் முடிஞ்சு அடுத்த ஸ்வீட்டோட மிஷின் ஒன்று இருக்குது, அதை போய் பார்ப்போம். அந்த நேராக தெரியுதா ரெட் கலர் மார்க்கு? இப்போ அங்கே தான் போனோம். கமான் ஓடு. டேய் தேடியா முடிஞ்சா பாலை போட்டு காமிடா. அப்படியா? இதை பாரு, நான் வாலிபால்னு வந்துட்டேன், ரொனால்டோடா. டேய் இது பாஸ்கெட் பால். ரெண்டும் ஒன்று தானே? ஏய் வந்திருக்கிறது யாருன்னு பாரு, சிஜே. சரி இப்போ சொல்லு, அவனுக்கு கொட்டத்தை அடக்கிறவனோட பிளான் என்ன? அதாவது அவனுக்கு தான் இப்போ இந்த ஊரையை ரூல் பண்ணிருக்காங்க. திரும்பவும் ஜான்சன் ஃபேமிலி ரூல் பண்ண வருதுன்னு அவனுக்கு காமிக்கணும். வர நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்தே ஆரம்பிப்போம். அவனுங்க ஊர் ஃபுல்லா போட்டு வச்சிருக்க அவங்களோட மார்க் அடிச்சுட்டு அதுக்கு மேல நம்மளோட மார்க் போடணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன். ஹேய் தடியா பால் வச்சுட்டு நம்மளும் கிளம்புவோம். டேய் சீக்கிரம் வாங்கடா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. சரி வாங்க, அவனுங்களை அடக்க கிளம்புவோம். சரி நீ வண்டியை ஓட்டு. அஃப்கோர்ஸ், நான் இல்லாமல் எப்படி? சரி இப்போ அவனுங்களை அடக்கிறதுக்கு நம்ம கிளம்புவோம் கைஸ். ஊர் ஃபுல்லாக அவனுங்களோட சிம்பிளை வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. அதை அழிச்சிட்டு இப்போ நம்ம சிம்பிள் அது மேலே போட போகிறோம். இப்போ முதல்ல அந்த பாலத்தில் தான் முதல்ல வளைஞ்சி வச்சுருக்கானுங்க. அதை அழிச்சிட்டு நம்ம பேரை போடுவோம். இந்த ஒரு வெறியில் போயிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து முட்டுவானுங்க தார்கோரி பாய்ஸ். சரி இப்போ ஒரு ஸ்கிட்டு போடு. ஸ்கிட்டு போடுறது கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு. நல்ல வேலை அங்கே ஒரு போலீஸ்காரன் போனேன், இடிக்கல. அவனை இடிச்சிருந்தா கேஸ் ஆயிருக்கும். சரி முதல்ல இங்கே இருக்க மார்க்கு தான் நம்ம அழிக்கிறோம். ஹேய் சிஜே இது என் கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே அப்போ மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே காய்ஸ், ஹேர் வி கோ. இன்னும் இதே மாதிரி அவனில் சிம்பிள் ஒரு 5 இடத்துல இருக்கும். அந்த 5 நம்ம அழிக்கணும். இது இங்கே போய் மூடிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி போனோம். ஓகே இப்போ இந்த வழியாக போவேன். இப்படி போயிட்டு எகிரி குதிச்சு போயிடலாம். கமான் குதிட்டா தம்பி. குதிச்சாச்சு. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இருக்க என்ன அடிக்க முடியல. கொஞ்சம் பின்னாடி வந்து அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். வீடுதா தம்பி. அடுத்தது அங்கே இருக்குது. அடுத்தது முன்னாடி தான் அங்கேயே இருக்க மாதிரி காமிக்கி. இங்கே இருக்கு எகிரி வீடா, அவ்வளோதான். ஓகே எங்கே இருக்குது? இந்தாவே இருக்குது. கம்மான் அடிடா தம்பி, அடி. அவ்வளோதான். சரி 3 நம்ம அழிச்சாச்சு. இன்னும் 2 அடித்தா போதும், மிஷன் முடிச்சிடும். மற்றதெல்லாம் நம்ம ஆளுங்க பார்த்துப்பானுங்க, நம்ம ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே வண்டி எடுத்துகிட்டு அடுத்த இன்னொரு இடத்துல இருக்குங்க, அங்கே போனோம். இந்த மிஷன்லேயே முக்கணும், மேப்லேயே முக்கணும் கணக்கு காமிக்கலாம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போனோம். போஸ்டர் ரோட்டில் நட்டு வச்சுருக்கானுங்க. போஸ்ட்டு கம்பத்தை ஸ்வீட்டோட வண்டி இப்படி ஆகுது. எதுவும் கேட்க மாட்டான்னு நினைக்காம பார்ப்போம். சரி இப்போ இங்கே அப்படியே ஒரு முட்டி ஒரு திரும்பினா போதும். ஸ்ட்ரைட்டாக போனால் போதும், அந்த இடம் வந்துடும். வழி எனக்கும் இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்க. அந்த மார்க் கண்ணு முன்னாடியே மார்க் தெரியுது, கம்பத்தில் முடி திரும்புது வாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் முட்டிகிட்டு இருக்கேன். என் டிரைவிங் ஸ்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், போக பழகிக்கலாம். சரி நிறுத்துறா தம்பிங்க.
ஆ ஓகே. அவன் எங்கே போகிறான்? வண்டியை சேஃபான இடத்துல போட போகிறான் போல. சரி, இங்கே இருக்கிறது நம்ம முதல்ல அழிப்போம். ஐயோ, கேஸ் வர ஒன்று ஆயிடுச்சே. சரி, ஒரு கேஸ் தானே, பார்த்துக்கலாம். போக போக அந்த எத்தனை ஸ்டாரு 6 ஸ்டாருமே ஃபில் ஆகி காட்டுதேன். அச்சோ, இங்கே வேறு ஒரு 2 பேர் நிற்கான்ல. சரி, பிரச்சனை இல்லை, 2 பேர் தான். நம்ம 100 பேர் வந்தால் அடிப்போம். எக்ரிக்யூட்டா இப்போ அப்படியே அடிச்சுட்டு இவனை அடிக்காமையே அங்கே வேலையை எக்ரிக்யூச்சு எஸ்கேப் ஆகலாம். ஆனால் அப்படி போக மாட்டேன். போட்டு இவனை அடித்து கொண்டு தான் போவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது, சும்மா தான். பாருங்க, அடிக்கிற அடியில் வேலையெல்லாம் உடையுது. ஒருத்தன் காலி. இப்போ இவன் மட்டும் தான். இவனையும் காலி பண்ணிட்டா முடிஞ்சுச்சு. இந்த மிதி 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 மிதி, அவ்வளோதான், 2 பேரும் காலி. இன்னும் அங்கே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அங்கே மேலே போகிறதுக்கு இந்த எப்படி போவ? இந்த இங்கேயே மார்க் கொடுத்துருக்கேன். கமாண்டர் சிஜே எகிரிகுதி. அவ்வளோதான். அங்கே இன்னொரு பெரிய கம்பி இருக்குது, அதையும் எகிரிக்கணும். அவ்வளோதான். இனி இது மேலே குதிச்சு இது மேலே போக வேண்டியதா. மேலே போயிட்டு ஒன்று இருக்குது, அதை அடிச்சு விட்டோன்னா முடிஞ்சிச்சு. இந்த இருக்கு கமானாடி. இல்லை, கொஞ்சம் கிட்ட போய் அடிக்கணும். அவ்வளோதான். வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் வேறு அதை பயங்கரமாக உடச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் விட்டா வெடிச்சிரும் போல அது. சரி, இப்போ டாப்புன்னு வண்டியில் ஏறிட்டு எஸ்கேப் ஆயிருந்த இடத்தொட்டு. இல்லைன்னா அவனில் வந்து நம்மளே சுட்டுருவான்ல. நம்மகிட்ட வேறு கன் இல்லைன்னா எடுத்து சண்டை போடலாம். நீங்கள் அடுத்த லைவில் எப்படியாவது கன் எடுக்க பார்க்கேன். சீட் கோட்லாம் நான் அந்த கேம் பிள்ளைகளை யூஸ் பண்ண மாட்டேன் எப்படியும். ஸோ ஃப்ரீ ரோம் பண்ணி கன்று கிடைக்குதான்னு பார்க்குறேன். சரி, இப்போ நேராக நம்ம ஏரியாவுக்கு போயிட்டோன்னா வேலை முடிஞ்சு. இவன் வேற வாட்டும் போது தான் குறுக்கால வருவான்லி. ஓகே, யூட்டன் போடு. இங்கே உள்ள விட்டு இடத்துக்கு போனால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மிஷன். இந்த மிஷனோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் வண்டி ஓட்டுறியாடா? வெளிநாட்டு போய் ஏதோ கற்றுக்கிட்டியாடா? 5 வருஷத்தில் நானும் கொஞ்சம் மாறி இருப்பேன்ல. அதுவும் கரெக்ட் தான். நீ பார்க்க டயர்டாக இருக்க மாதிரி இருக்க. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே, போயிட்டு வரேன். அவ்வளோதான், மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 200 ரூபாய் கொடுத்துட்டான். சரி, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் கூட எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் கைஸ். சரி, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இத்துடன் என்ன ஃபோன் அதோ வருது. ஹலோ. நான் ஒரு போலீஸ். நான் ஆஃபீஸர் டெம்போனிக்கோட வேலை பார்க்குறேன். உன்னை தான் இனிமேல் ரவுடிசமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. மரியாதை அந்த லாவேண்ய கோபால் பசங்க கூட எல்லாம் சேராம ஒழுங்கா இருக்க பார்த்துக்க. வார்த்தை அளந்து பேசு. ஆஃபீஸர் டெம்போனிக்கிட்ட இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீ இனிமேல் இந்த ஊர்லயே இருந்துட்டு இருந்தனா அவனை என்கவுண்டரில் போட்டுருவான். நான் சொல்ல போகிறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. I'm waiting.